வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்குறது மோகே கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் சூப்பர்மேனுக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், இப்போதைக்கு ஒரு சிட்டியவே கம்ப்ளீட்டாக மெட்ரோபாலிஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கல் செட் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த செட் பிக்ஸ்லாம் வந்து லீக் ஆகிருக்கு. 10 வரைக்கும் நம்ம சூப்பர்மேனுக்கான 2 புது லுக்குமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை காட்டிலும் இந்த லுக் தாறுமாறாக இருக்குங்க. இதை விட்டுருக்கலாமேடா. பட் எனிவேஸ் இந்த லுக்கில் என்னென்னலாம் விஷயங்கள் காமிச்சிருக்காங்க அண்ட் இது என்ன மாதிரி செட்டிங்கில் அமைக்கப்பட்ட போகுதுங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்லேருந்தே போயிடலாம். வெல்கம் டு த மெட்ரோபாலிஸ்ன்னு சொல்லி அந்த மெட்ரோபாலிஸோட ஸ்கைல என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அந்த ஃபாண்ட்டு, அந்த லுக், அந்த ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த கடைகளோட அந்த லுக்லாம் வந்து பாருங்கள், அவங்களுடைய அந்த ஃபாண்ட்டு, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு பார்க்கும்போது அது மோர்லைக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் தான் எனக்கு கொடுக்குது. பட் அங்கே இருக்க அந்த காரு, முன்னாடி இருக்க அந்த வெஸ்பாலாம் வச்சு பார்க்கும்போது அது மாடர்னாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ மாடர்ன் ரெட்ரோ லுக்கில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ. ஃபஸ்ட்டு ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் லுக் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த அனிமேட்டட் சீரிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேன் அனிமேட்டட் சீரிஸில் ஒரு கோல்டன் கலர் மெட்ரோபாலிஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். இது ரெட்ரோ மாடர்னாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க நம்புகிறேன். ஒரு 60s வைப் வந்தாலும் இது மாடர்ன் டைமில் தான் நடக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு 2007 2014 ரேஞ்சில் அமைக்கப்படலாம். இப்போ வரைக்கும் என்ன டைம் லைனில் இந்த படம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியல. பட் ஜஸ்ட் அந்த ஃபாண்ட், அந்த கடைகளை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு ரெட்ரோ சூப்பர்மேனை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்புறேன். அண்ட் இதில் ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற ஃபென்டாஸ்டிக் 4மே ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் லுக்கில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுவுமே 90s 60s வைப்பில் தான் இருக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற 2 மார்வல் டிசியோட படங்களோட செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ மாடர்ன் லுக்கில் தான் அமைக்கப்பட போகுது. ஒரு நல்ல அமேசிங்கான கோயின்சிடன்ஸ் சொல்லாங்க. வெல்கம் டு மெட்ரோபாலிஸ். அந்த போர்டோட சைடில் நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்கைலைன் இருக்கு. அந்த ஸ்கைலைனில் முக்கியமான ஒரு பில்டிங்காக இதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க நம்புறேன். பில்டிங் மேலே உலகம் சுற்றிட்டு இருக்கு. அதுதாங்க டெய்லி பிளானட். டெய்லி பிளானட்டில் தான் நம்ம கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சூப்பர்மேனோட டெய்லி ஜாபே அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெய்லி பிளானட்டை ரொம்ப பார்த்து இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் டிசைன் பண்ணியிருக்காரு போல. இங்கே பாருங்கள், அந்த அவுட்லுக்கே தாறுமாறாக இருக்குது. நிஜமாலே ஒரு வித்தியாசமான டெய்லி பிளானட் அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாகவே உருவாக்கியிருக்காங்க. ஒரு கோல்டன் கலர் லுக்கில் அந்த ரிவால்விங் டோருமே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரிவால்விங் டோர் ஞாபகம் இருக்கா? கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் நம்ம சூப்பர்மேன் வந்து இந்த மாதிரி அந்த டோருக்குள்ளேயே சுற்றி சூப்பர்மேனாக மாறுவார். அந்த மாதிரி சீக்வன்ஸில் அந்த படத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் சொல்ல முடியாது. ஜேம்ஸ் கன் ஒரு பயங்கரமான சூப்பர்மேன் கண்ணியாக இருக்குது அந்த காரணத்தினால வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிவால்விங் டோர் சூப்பர்மேன் சேஞ்ச் ஓவர் வந்து காமிச்சாங்க நல்லாயிருக்கும். ஜஸ்டிஃபையிங்காக அமைச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் டெய்லி பிளானட்னு சொல்லும்போது அந்த உலக உருண்டையை வைக்காமல் போக முடியுமாங்க? ஸோ அந்த உலக உருண்டையுமே கொண்டு வந்து இங்கே சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில், அதாவது இந்த ஜாக் ஸ்னைடர் யூனிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே காத்தம் சிட்டி போல தான் இருக்கும். டெய்லி பிளானட்டில் அந்த உலக உருண்டெல்லாம் இருக்காது. ஸோ காமிக் புக் அக்யூரேட்டாக கொண்டு வரண்டாங்கிற மாதிரி இந்த இடத்துல உலக உருண்டெல்லாம் வச்சது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காமிக் புக் அக்யூரேட்டான அந்த லுக்கெல்லாம் வந்து உள்ள கூட்டு வருது நல்லாவே இருக்குது. இங்கே ஏதோ பயங்கரமான சண்டை நடந்திருக்கு போல. ஏகப்பட்ட அந்த ரபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்குது. ஸோ டெய்லி பிளானட்டுக்கு முன்னாடியே சூப்பர்மேன் இறங்கி சண்டை செஞ்சிருக்காரு போல. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த நிறைய வித்தியாசமான கடைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். அதில் ஒரு மிக முக்கியமான கடை தான் இந்த கடை. த வூண்டட் டக்குன்னு சொல்லப்படுற ஒரு பார் இது. இந்த பார் ஆக்சுவலாக காத்தம் சிட்டியில் தான் இருக்கும். ஐ மீன் பேட் ஃபேமிலி கூட தான் இந்த வூண்டட் டக்குங்கிற அந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த டிம் ட்ரிக் ராபின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த படத்தில் அதுவும் முக்கியமாக இந்த செட்டிலேயே இதை வந்து டீஸ் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஒருவேளை இந்த படத்தில் நம்ம பேட்மேன் வருவாரோங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல முடியாது, வரவும் செய்யலாம். ஏன்னா நம்ம ஜேம்ஸ் கன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் யூனிவர்ஸாக தான் அவர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஒரு படத்தில் இது சூப்பர்மேன் படமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு கனெக்டட் யூனிவர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிற அந்த சமயத்தில் இந்த பேட்மேனுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கவும் செய்யலாம். பிளாக் கலரில் வேறு இருக்க அந்த பாரு சொல்ல முடியாதுங்க. அண்ட் ஆப்வியஸாக பிரேவ் அந்த போல்ட் படத்துக்கான அந்த ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பாசிபிளி லைக் இந்த வருஷத்தோட எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் கொடுத்தாங்கன்னா இன்னும் தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டெய்லி பிளானட் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணியிருந்தாலும் சூப்பர்மேனுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னா 2 முக்கியமான இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுதான் இந்த நியூஸ் பேப்பர் டெய்லி பிளானட்டோட அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் பற்றி நான் காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் அந்த பிக்சரை தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர்மேன் ட்ரெயினை நிறுத்துறாரு. ஸோ ட்ரெயின் ஓடி வந்துட்டு இருக்க அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் இறங்கி பயங்கரமாக நிறுத்துற மாதிரி அந்த ஷாட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் பார்க்கும்போது சூப்பர்மேன் 300 பேசஞ்சர்ஸோட வந்த ஒரு ட்ரெயினை பயங்கரமாக இறங்கி நிறுத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சமாளிச்சிட்டாரு. ஏகப்பட்ட பேரை உயிரோட இந்த பக்கம் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 300 பேசஞ்சர்ஸோட அந்த ட்ரெயின் போயிருக்கு. அதை நம்ம சூப்பர்மேன் ப்ளூ ரெட் அண்ட் கோல்டு சூட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமா எந்த ஒரு பயமும் இல்லாம தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்தினாரு. அங்க இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் நம்ம சூப்பர்மேன் தான் கடவுளுங்கிற மாதிரி பாராட்டினாங்க. இந்த சிட்டியை பாதுகாக்கிறதே சூப்பர்மேன் தான். அதே மாதிரி சூப்பர்மேன் இல்லைன்னா இந்த சிட்டிக்கு என்ன ஆகும், சூப்பர்மேன் இருக்கனால தான் நாங்கள் சேஃபா ஃபீல் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க. சூப்பர்மேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கானவர், நல்லவர், வல்லவர், வீர தீரமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை யார் எழுதுறான்னு சொல்லி அந்த பக்கம் எட்டி பார்த்தா பை கிளார்க் கென்ட்னு போட்டிருக்கு.
இலை உன் சிலைக்கு நீயே மாலை போடுறியால அப்படின்னு சொல்கிற அந்த சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த இடத்துல கிளார்க் கென்ட்டே சூப்பர்மேன் இந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி தானே ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காப்ல. அந்த பிக்சர் யார் எடுத்திருப்பா நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ அந்த பிக்சர் பக்கத்து ட்ரெயினில் இருந்த ஜிம்மி ஆல்சன் தான் எடுத்திருக்காப்ல. ஸோ பிக்சர் பை ஜிம்மி ஆல்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அந்த கீழே கிரெடிட்டும் கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு பிக்சருங்க. பயங்கரமாக இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் இறங்கி ட்ரெயினை நிறுத்துற மாதிரி ஒரு ஹீரோய்க்கான ஒரு பிக்சர். இதை ஃபர்ஸ்ட் லுக்காக வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல. பக்காவான ஒரு லுக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அதை தொடர்ந்து இந்த டெய்லி பிளானட்டோட ஆப்போசிட் கம்பெனி ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர்மேன் பற்றின ஆர்டிகல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பில்டிங் இடிஞ்சு விழ அந்த பில்டிங்கை எப்படியும் நம்ம சூப்பர்மேன் அகைன் எந்த ஒரு ஃபெட்டாலிட்டியும் இல்லாமல் யாரையுமே கொல்லாமல் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு போல ஏதோ ஒரு பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் இருக்க மற்ற பேரை இந்த பக்கம் சூப்பர்மேன் காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துலையுமே சூப்பர்மேனை புகழ்ந்து தான் எழுதியிருக்காங்க. பட் இது வந்து நம்ம டெய்லி பிளானட்டோட ரைவல் கம்பெனி. ஸோ அந்த இடத்துல ஆஃபீஸர் ஜிம்மி ஆல்சன் அண்ட் நம்ம சூப்பர்மேன் கிளார்க் கென்ட் வந்து வேலை செய்ய போகிறது இல்லை. ஸோ ரொம்ப டீசெண்டாக தான் அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனை பற்றி எழுதி மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனோட இன்னும் பெட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்மேனோட ஜட்டி வி வடிவத்தில் இருக்க போகிறதுல பாக்ஸர் ஃபார்ம்ல தான் இருக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே போட்டிருக்க அந்த பெல்ட் செம பட்டையாக இருக்குங்க. கோல்டு பெல்ட் தான் பட்டையாக போட்டிருக்காப்ல. ஸோ முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா ரெட் ப்ளூ அண்ட் கோல்டு தான் அவருடைய சூட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ கோல்டு கொஞ்சம் தெளிவாகவே காட்டுவாங்க நம்புறேன். அண்ட் அவருடைய ஐகானிக் இடுப்பில் கையை வச்சு நிற்கக்கூடிய அந்த ஷாட்டையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஹீரோயிக்காக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை விட இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லுக்குமே தாறுமாறாக இருக்குது. இந்த லுக்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் நம்ம சொதப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ஹீரோயிக்காகவும் இருக்குது. ஸோ இந்த மேன் இன் ஆக்ஷனுங்கிற மாதிரி சூப்பர்மேன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் நியூஸ் பேப்பரில் காமிச்சது நல்லாவே இருக்கு. அண்ட் பேக்ரவுண்டில் அந்த எரியிற பில்டிங்கை அவர் ஐஸ் பிரத்தை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஃபயர் எல்லாத்தையுமே ஐஸ் பிரத்தை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கதையுமே தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். அந்த கம்பிகள் எல்லாத்துலேயுமே ஐஸ் கவர் ஆகியிருக்கு. ஸோ வழக்கமாக நம்ம சூப்பர்மேன் ஐஸ் பிரத் யூஸ் பண்ணி பெருசாக எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பட் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமான ஐஸ் பிரத் இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் நம்ம சூப்பர்மேன் இறங்கி மற்ற மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெருசாக ஏலியன் இன்வேஷன் அந்த பெரிய பெரிய சண்டைகளை மட்டும் போடாமல் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்டைலில் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருக்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் மற்ற சூப்பர் ஹீரோஸும் எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருப்பாங்க. சூப்பர்மேன் அவருடைய இயர் 2 ரேஞ்சில் தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பர்மேனை இறக்கி விட்டுருக்காங்க. அதனால் படத்துலேயும் ஏகப்பட்ட இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சீக்வன்ஸ் வரலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், மைட்டியஸ்ட் ஈகிளோட அந்த டைட்டிலை நீங்கள் பார்க்கும்போது அதில் மே மாதத்தில் இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த டெய்லி பிளானட்டோட அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 சொல்லி செப்டம்பர் மாதத்தில் அது வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஸோ 6 மந்த் கேப்பில் அந்த 2 பேப்பருமே பப்ளிஷ் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் பாசிபிளி இந்த படத்தில் டைம் ஜம்ப்புங்கிறதும் இருக்கும் தான் நம்புகிறேன். ஒரு 2 வாரத்தில் நடக்கிற ஸ்டோரியாக இது இல்லாமல் ஒரு 1 இயர் கேப்பில் நடக்கிற ஸ்டோரியாக இது வந்து அமைக்கப்படலாம். ஸோ 1 இயர் முழுக்க நம்ம சூப்பர்மேன் எப்படி மெட்ரோபாலிஸை பாதுகாத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு ஸ்டோரியாக அது வந்து அமைக்கப்படலாம். படத்துக்குள்ளே இந்த டைம் ஜம்பை என்ன மாதிரி காமிக்க போகிறாங்க தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி எந்த இயருங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகாது. அந்த சமயத்தில் பொறுத்தது படம் பார்த்தே தெரிஞ்சுப்போம். பட் கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா சூப்பர்மேன் நாலேஜுமே உள்ளே இறக்கி வேறு லெவல் ஒரு சம்பவம் செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராக்டிக்கலாகவே இப்போதைக்கு ஷூட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடத்திட்டு இருக்காரு. இன்னும் சூப்பர்மேனை ப்ராக்டிக்கலாக அந்த செட்டில் இறக்கி உள்ள போல். ஸோ வந்தாருன்னு இன்னும் பயங்கரமாக இருக்கும் நம்புறேன். நல்லா இருக்குது அந்த செட் பிக்கு, அதுக்கேற்ற மாதிரி அந்த டெய்லி பிளானட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது தெளிவாகவே தெரியுது. அடுத்த மாதம் நடக்க போகிற காமிகான் ஈவெண்ட்டில் நம்ம சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் சூட் டெஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணப்படலாம்ங்கிற மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்கு. எப்படி நம்ம ஜோக்கர் அண்ட் பேட்மேனுக்கு சூட் டெஸ்ட் வீடியோ வந்துச்சோ அதே மாதிரி சூப்பர்மேனுக்கும் வரலாம். வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த செட் வீடியோலாம் பார்க்கும்போது சூப்பர்மேன் படத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகுது. சொதப்பிடாதீங்க தான் முதல் டிசியூ படம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த சூப்பர்மேன் படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களுடைய வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலுமே பற்றி எதிர்க்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட